நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு லைன் லேட் சிறப்னியா. நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கியூரியாசிட்டியான சில ஷோஸை நீயா நானா அடிக்கடி பண்ணும். எப்படி இதை ஒரு சப்ஜெக்டாக பண்ணினீங்க அப்படின்னு கொஞ்சம் வியந்து கேட்பாங்க. அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான் இது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஜோடி பொருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உலகம் முழுவதுமே உண்டு. ஆனால் அந்த மேரேஜில் மட்டும் ஒரு மேஜிக் நடக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்டு நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாலியான ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துக்கலாம். இல்லை செட் ஆகலைன்னா அப்புறம் நம்ம வேண்டான்னு விட்டுறலாம். பட் மேரேஜில் மட்டும் ஒரு மேஜிக் நடக்கும். நமக்கு நேர் எதிரான ஒரு கேரக்டர் கொண்டவர், அந்தாலும் ஒரு முசுடாச்சே அப்படின்னு அவர் மேலே ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த அம்மா ஒரு லொடலொடவாச்சே அப்படின்னு இவங்க மேலே ஒரு கருத்து இருக்கும். இல்லாட்டி அந்த பொம்பளை சிடுசிடுன்னு விழுவுமே அப்படின்னு ஒன்று சொல்லும். அவர் ரொம்பவும் ஜாலியான ஆளாச்சு அப்படின்னு டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் இருக்கும். மேரேஜினுடைய அழகும் அதுதான், மேஜிக்கும் அதான். ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே ரூமுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரோபர்ட்டும் ஒரு இன்ட்ரோபர்ட்டும் வாழ முடியும் அப்படின்னா அது திருமண பந்தத்தில் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழகியல் என்ன, அதில் என்னென்ன விஷயங்களில் ஒருத்தர் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியை பேஸ் பண்ணினது தான் இந்த ஷோ. முதல்ல நான் வந்தப்போ உள்ளே கவனித்தேன். இந்த பக்கம்லாம் உள்ள வரையில சலன்னு ஒரே பேச்சு, ஒருத்தரோட ஒருத்தர் இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டுக்காரர் எப்படி, எங்கள் வீட்டுக்காரர் எப்படி, உங்கள் வீட்டுக்காரம்மா எப்படி, எங்கள் வீட்டுக்காரம்மா அப்படி. இந்த பக்கம் உங்களுக்கு ஏதோ பரீட்சைக்கு முன்னால் உட்காந்துருக்க பசங்க மாதிரியே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எப்போதும் அந்த என்ட்ரன்ஸ்லேயே தெரிஞ்சு பாருங்கள். அந்த பக்கம் இருக்க புள்ள கூட ஆன்னு கத்துது, அவ்வளோ ஜாலியாக பாருங்கள். இந்த புள்ள இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கு. ஸோ முதல்ல அந்த கலகலப்பானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டில் எவனுமே தந்திருக்க மாட்டான். இந்த பக்கம் இருக்கக்கூடிய மனைவிகள் உங்கள் கணவன்மார ஓட்டுன்னு ஓட்டலாம். ஓகே, சமாதானமா போலாம். என்ன 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 ப்ராப்ளத்துல மாட்டி விட்டுறாத. பேசலனா, அதாவது ரொம்ப கோமா சண்டைனா, இங்கே பார், என்கிட்ட பேசாத. எனக்கு மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, அவ்வளோதான். நம்ம கெஞ்சினாலும் அவ்வளோதான். இது மாதிரி உங்களுடைய மூடி கணவரை அல்லது மனைவியை எப்படி இமிட்டேட் பண்ணுவீங்க? எஸ், ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோதான். அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இவ்வளோதான். ஒன்றும் இல்லைப்பா, அவ்வளோதான். இதுதான் அவரோட மேக்ஸிமம். இதே தான் வரும். 1000 முறை கேட்டாலும் இதுதான் வரும். ஒரே வார்த்தை தான். நானே கேட்டிருக்கேன் சார், மணிரத்னமோட ஃபேனா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஏன்னா வந்து அவ்வளோ சைலண்ட். ஓகே ஒன்றும் இல்லை. என் ஒய்ஃபு ரொம்ப அமைதியான ஆள். ஆனால் ஒரு வாட்டி என்னையே ரிசர்வ் ஆகிட்டாங்க. எப்படின்னா அவங்க சப்பாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இதே மாதிரி லொட பேசிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த உருட்டு கடையை கையில் வச்சுட்டு அதிகமாக பேசுகிற வாய், ரோட்டோரமாக படுத்து தூக்குற நாய், அடி வாங்காமல் போனதா சரித்திரமே இல்லைன்னாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் ரிசர்வ்டாக இருந்தேன் சார். அப்படி பார்த்தா ஒன்று தெரியல. எதுக்கு அப்படி சொன்னீங்க? மைக் கொடுங்க. அதிகமாக பேசுகிற வாயும், அதிகமாக பேசுகிற ஆம்பளையும் வாயும், ரோட்டோரமாக படுத்துருக்கிற நாயும் அடி வாங்காமல் போனதா சரித்திரமே இல்லை. அது ஏன் அப்படி சொன்னீங்க? டக்குன்னு வந்துடுச்சுங்க ஸ்பாட்டில் வந்து. இந்த பொண்ணுக்குள்ளே எவ்வளவோ இருந்திருக்கு. அதெல்லாம் ரிசர்வ்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சார். என்னைக்காவது ஒரு நாள் டக்குன்னு ஒரு வார்த்தை வரும். ஓகே, வேற என்ன இமிட்டேட்? நான் கிச்சனில் இருந்துட்டு இருப்பேன். அங்கேருந்து சரி என்ன இங்கே பாருங்க கொஞ்சம் அப்படின்னா, என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும், பேப்பர் படிச்சுட்டே இருப்பார். இங்கே பாருங்கள் நான் எடுத்து வச்சுட்டுக்கேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே, என்ன வேணும் நீ சொல்லிகிட்டே இருப்பேன், நான் உனக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கணுமா, உனக்கா தெரியாதா அப்படிம்பாரு. நிமிந்து கூட பார்க்க மாட்டார். ஆமாம், பரவாயில்ல, என்னையே ஏன் பார்க்குறீங்க? கரெக்ட் தான், விட்டுருங்க சார் அப்படிங்களா. தென் என் ஹஸ்பண்ட் வந்து மிரர் மாதிரி சார். நம்ம பார்த்தா பாப்பாரு, பேசினா பேசுவார், சிரிச்சா சிரிப்பாரு, கேள்வி கேட்டா பதில் சொல்வாரு, ஓகே ஒண்ணுமே சொல்லனா சைலண்டா இருப்பார். ஜஸ்ட் எ மிரர். ஆனா நீங்க சொல்ல எல்லாத்தையும் அப்படியே கேட்பார் போல் இருக்கேங்க. இவ்வளவு பேர் இங்க வந்து உட்காந்தாச்சு, 49 பேர், ஒரு சீட்டு மட்டும் காலியா இருக்கு அப்படின்னாங்க. தட தலை. அது என்னமோ உண்மைதான். அவங்க சொன்னா அதை அப்படியே செய்றீங்க. வாயிலேருந்து கை எடுக்க சொல்லுங்க, மூடி இருக்காப்ல. எடுத்துட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஒரு சிலர்கிட்ட பேசினா ஏன் இவங்ககிட்ட ஒரு சிலர்லாம் சொன்னுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சார். அந்த மாதிரி ஃபீல் வந்து என் மனைவி கிட்ட பேசி என் உறவினர்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவங்களோட அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து என் மனைவியிடம் வந்து முறையிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டம்மா, இவங்களை வளர்க்குறதுக்கு என் பசங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டம்மா
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஆறுதலாக கொஞ்சம் பேசணும், வாய் விட்டு அவங்க பேசுவாங்க ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு. அவங்க கிட்ட வந்து வந்த பதில் என்ன தெரியுமா சார்? அதோட முடிஞ்சது சார். அவ்வளோதான் சார். அவங்க ஏன் தான் இவங்க கிட்ட சொன்னுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சார். ஆனால் அநியாயத்துக்கு ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட் வருவாங்க. அது கெஸ்ட் இன் சென்ஸ் என் பேரண்ட்ஸ் வருவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க, கிச்சனில் இருப்பாங்க. இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுவேன். வந்தேன் ஒரு அப்படி சிரிச்சுட்டு திருப்பி உள்ளே போய்க்குவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்றா என்னடா வந்திருக்கேன் ஒன்று பேசாமல் போயிட்டேன் அப்படின்னா திருப்பி கூப்பிடுவேன், இதை வந்துட்டேன், திருப்பி உள்ளே போயிடுவாங்க. அதாவது இருந்து பேசணுங்கிறது கிடையாது, மிங்கிளாக மாட்டாங்க. வந்த எதாவது கேட்டேன்னா சரி ஒரு ரோபா மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் அந்த அளவு இருக்கும். இதில் என்ன என்னமோ அவார்டு கொடுத்த மாதிரி ஓகே அப்படின்னு. ஓகே தென் ஆஃபீஸ் விட்டு வருவேன் சார், ஜாலி மூடில் வருவேன். ஹாய் சலோ ஐ லவ் யூ அப்படின்னுவேன். சைலண்ட்டாக இருப்பேன் சார். ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணி காட்டுங்களா? பண்ணி காட்டுங்க. அவ்வளோதான் சார். அவ்வளோதான். எனக்கு ஒரு நல்ல டப்பாங்குத்து பிடிக்கும்னா அவருக்கு வந்து ரொம்ப மெலடி பிடிக்கும். அவர் ஏதாவது ஒரு படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அப்போ அது ரொம்ப மொக்க படமாக தாங்க இருக்கும்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும். பட் ரொம்ப கோவமாக ஹைப்பராக இருந்தால் ஹம் பண்ணுவார், ஏதோ ஒரு சாங்கை ஹம் பண்ணுவார். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லணுன்னா நான் கன்சீவாக இருந்த 9th month அது அவர் பாடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவர் பாடி நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டதே இல்லை. நான் வந்து படிக்கும்போது நோட்டு திருப்பும்போது கூட பாடிட்டு தான் இருப்பேன். என்ன எல்லா டைம்லையும் பாடிட்டு இருப்பேன். எங்கே எனக்கு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, நீங்கள் ஒரு 2 லைன் பாடிடுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் பாடலை சார். மைக் அவர்கிட்ட கொடுங்க. பட் இன்னொரு பாடலை சார். சாரி சார். அட பாடுங்க சார். சார் என்ன சார் என்ன கொலை பண்ணுங்கிற லெவலுக்கு பிஹேவ் பண்ணுறீங்க? சும்மா 2 லைன் பாடுங்க சார். வேண்டாம். ஒன்றுமே சொல்ல மாட்டார். என்ன ஆச்சுன்னா ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே விஷயம் இருக்காது. ஏதாவது ஒன்று தோணுது என்ன கிடம் பதிலே சொல்ல மாட்டார். போய் பேசாமல் போய் படுத்துடுவார், அவ்வளோதான். ஓகே ஓகே வேற சார். அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து யாராவது ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா நான் வந்து கிச்சன் போய் இப்போ சமைக்கிறேன்னு வைங்க, நான் இவரை தேடணும், எங்கே இருக்கார் அவருன்ட்டு. ஏன்னா இந்த மிங்கல்லாம் அவர் இருக்க மாட்டார். ஆள் அப்செட், எங்கே போவார்னே தெரியாது, இருக்க மாட்டார் ஆள். நான் ஒரு டைமே போய் இவரை பார்த்து வாங்க அப்பா வந்திருக்காரு பேசுங்க, வாங்க மாமனார் வந்திருக்காரு பேசுங்க, எல்லாத்தையும் நான் தான் சொல்லணும். அவங்க அப்பாட்ட பேசுறதுக்கு நீங்க தான் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். ஏன்னா அப்படியே போயிட்டு அவர் ரிசர்வான், அதனால போய் உள்ள போய் உட்காந்துப்பாரு. கெஸ்ட் வந்திருக்க யார் வந்தாலும் போய் உட்காந்துப்பாரு. அது ஏன் தான் பண்றாரு தெரியல சார். ஏன் அப்படி? ஏன் உங்க அப்பா வந்தாலும் பேசாம உள்ள போய் உட்காந்துக்கிறது? அப்படி இல்லை சார், வீட்டுக்கு வராங்க வாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரைட்டு. பேச விஷயம் இருந்தா பேச போறோம். ஓகே, பேச விஷயமே இல்லைங்கிறீங்க? இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குறோம், அப்படிலாம் டெய்லி பார்க்குறோம், என்ன பேசுறது? ஹலோ சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அமைதி தான் சார். எங்கள் மாமனார் மாமியார் வந்தாலும் அமைதியாக தான் இருப்பார். ஒரு புக்கு ஒன்று எடுத்து வச்சுப்பார் சார். புக்கு ஒன்று? அவர் படிப்புனா ரொம்ப பிடிக்கும். புக்கு ஒன்று வச்சு கம்முன்னு படிச்சுட்டே இருப்பார் பேசாம. எப்போ வந்தீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்க மாட்டார். கேட்க மாட்டார். வந்தாங்களா போனாங்களும் கூட தெரியாது. ஆனால் நிறைய புக் ரீடர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, புக்லேயே தான் இருப்பாங்க. அவங்க கூட சொன்னாங்கல்ல, பேப்பர் படிச்சுட்டே தான் அந்த விவரம் கேட்பாங்க. ஓகே, நான் இவங்கள்ட்ட கொடுங்க. கீழே செல்லமாக உங்கள் கணவருக்கு நீங்கள் வச்சிருக்க நிக் நேம் என்ன? பியூர் கோல்டு, சொக்கத்தங்கம். பியூர் கோல்டு, சொக்கத்தங்கம், கருப்பு தங்கம். ஓகே ஓகே. அதாவது அவங்கள கேரக்டர் விட்டு வெளியில் வராமல் நான் 3 வருஷமா என்னதான் திரும்பினாலும் அப்படியே இருக்காரு, அவ்வளோதான். பியூர் கோல்டு. பக்கத்தில் என்ன நிக் நேம் வச்சிருக்கீங்க? சிடுமுஞ்சி சொல்வேன் சார். சிடுமுஞ்சி. ரொம்ப கோவம் தான் டே உம்னா முஞ்சி கூட சொல்வேன். டே உம்னா முஞ்சி கூட. ஓகே, வேறு? பேசாத பச்சைக்கிளி. பேசாத பச்சைக்கிளி, இது நல்ல பேருங்க. பேசாத பச்சைக்கிளி, ஆனால் நீங்கள் சொல்கிறத அப்படியே பேசும் அந்த மாதிரி. பச்சைக்கிளி வந்து பேசும், அது பேசாது, ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதனால இவரும் அதே மாதிரியே அந்த பச்சைக்கிளி மாதிரியே ஏதாவது கேட்டால் அப்படி ஆன்சர் பண்ணுவார், அவ்வளோதான். அதனால பேசாத பச்சைக்கிளி. ஆமாம். ஓகே, செல்லமாக நீங்கள் வச்சிருக்கிற நிக் நேம்? ஆக்சுவலி அவரோட கேரக்டருக்கு வந்து நான் பேர் வைக்கல, என்னோட தங்கையோட பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவள் வச்சிருக்கா. பெரியப்பா சரியான கல்லூலி மங்கன். கல்லூலி மங்கன். ஓகே. நரசிம்மராவ். என்னது? நரசிம்மராவ். நரசிம்மராவ். இறந்து போன மனிதரை என்ன பாடுபடுத்துகிறீர்கள்? ஓகே, தென் சில டைம் வந்து பேசவே மாட்டல, சரியான ஊமக்கொட்டான். நீங்கள் ஊமக்கொட்டான். தென் நான் வந்து செல்லம்மா வைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, திட்டி தான். ஆல்வேஸ் ஐ ஸ்கோல்ட் ஹிம், அதை ஒத்துக்கிறேன். டே இடியட். ஆமாம், வெரி நைஸ். சோம்பேறி, செல்ஃபிஷ். அது மாதிரி நீங்கள்லாம் போட்ட பார்த்தா 26 வயசுல கல்யாணம் பண்ணுங்கிற ஐடியாவில் இருக்கப்பெல்லாம் பதறிடுவாங்க. நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க? ஊமகுசும்பு. ஊமகுசும்பு. தென் உம்மனா மூஞ்சி. உம்மனா மூஞ்சி. அவருக்கு நான் வச்சிருக்க பேர் மண்ணு. மண்ணா?
அவர் மணவாளன் அவர் பேரு, பட் மண்ணு மாதிரி தான் இருப்பாரு எப்பவுமே. அதான் இவங்க சொன்னாங்க இல்ல, மொத்த கேரக்டரும் அவர் தான். ஒரு காலையில பேப்பர் வச்சுக்கிட்டு, ஏங்க ஏங்க சொல்லு, இங்கே தானே இருக்கிறேன், ஏங்க இது கேளுங்களேன், சொல்லு இங்கே தானே இருக்கிறேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம சொல்ல வந்த விஷயமே மறந்து போயிடும். எங்க ஏதாவது பேசுங்களேன், ஏதாவது ஒரு டாபிக் கூட நான் பேசுறேன் அப்படிம்பாரு. ஓ, டாபிக் கூட பேச. ஆமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நல்ல பேருங்க அது. ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுங்க. ஒரு மனுஷன் ரியாக்ஷன் எல்லாம் எவ்வளவு நேரம் பார்ப்பான். சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கும் இந்த விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை. ஸ்டேட்டிங் வித் us. லைன்டேட் சிறப்பு நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் men versus women சீரிஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன்டேட் சிறப்பு நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஒரு பக்கம் கலகலப்பாக பேசக்கூடிய கணவன்மார்களும் மனைவிமார்களும், மறுபக்கம் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கக்கூடிய, வார்த்தைகளை எண்ணி எண்ணி பேசக்கூடியவர்கள். இவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள், இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் என்ன, எப்படி நடக்குது இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன், பேசலாம். இவங்களாம் நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. ஓகே, இவங்களாம் நீளமாக அவங்கள பற்றி கமெண்ட் கேட்டாங்க. ஒரு வார்த்தையில் நான் பதில் சொல்ல சொன்னால் கூட அவங்க நீளமாக தான் சொல்கிறாங்க. பிகாஸ் தே டாக்கேட்டிவ், அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேசிக்கிட்டே இருக்கவங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தானே, மைக் இங்கே கொடுங்க. இவங்க சொன்னது எப்படி இருக்குது உங்களுக்கு? லவுட் ஸ்பீக்கர் சார். லவுட் ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் லவுட் ஸ்பீக்கர். லொடலொட. அது லொடலொட. லொடலொட. ஓட்டவாய். ஓட்டவாய். வாயாடி கிளவி. வாயாடி கிளவி. கிளவியா? ஓட்ட பாத்திரத்தில் ஒன்று கடிச்ச மாதிரி டடடடன்னு சவுண்ட். ஸோ பக்கத்தில் இம்சை அரசன். இம்சை அரசன். ஆனால் உங்கள் பொண்டாட்டி சினிமாவுக்கு டயலாக் எழுத வர்றாங்க, நச்சு நச்சுன்னு அடிக்கிறாங்க. எனக்கு அந்த பழமொழி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இம்சை அரசன். அரலூசுங்க. நான் ஸ்டாப் நான்சென்ஸ். நான் ஸ்டாப் நான்சென்ஸ். ஓகே. பிபிசி. பிபிசி பேசிக்கிட்டே தகவல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் வெளியே யாருக்கா அதிகமாக சொல்லணும்னா கஷ்டப்படுறது இல்லை, இவங்கள்ட்ட சொல்லிட்டா போயிடும். போதும், போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். பிபிசி. ஓகே. ரம்பம் சார். ரம்பம். ரம்பமா? ஆல் இண்டியா ரேடியோ சார். ஆல் இண்டியா ரேடியோ. ஓ, நீங்கள் தான். ஏன் எல்லாத்தையும் வெளில சொல்லிடுவாங்களா என்ன? ஒரே கரகரன்னு இருக்கும் சார், ஒரே சத்தமாக இருக்கும். சில நேரத்தில் நல்லாவும் பாடுவாங்க, பாட்டும் கேட்டுக்கலாம். சில நேரத்தில் கரகர சத்தத்தை அதிகம் கேட்டுக்கிட்டோம். பட் ஆனால் சத்தம் இருக்கும். சத்தம் இருக்கும், அதிகமாகவே இருக்கும். பக்கத்தில் டமாரம். டமாரம். பக்கத்தில் தலைவலி கேஸ். தலைவலி கேஸ். தலைவலி கேஸா? ஓட்டவாய் 1 நம்பர். ஓட்டவாய் 1 நம்பர். ஓகே, நீங்கள் தானே ஆய் செல்லாம்? கரையான். கரையானா? ஏமா அப்படி ஒரு பேர் கரையான்? அரிச்சிரும்ல. சிறுவாரா? அரிக்கும்ல. பேசி 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 பேசி. பக்கத்தில் சொர்ணாக்கான்னு சொல்லுது. சொர்ணாக்கா. கைண்டாக பேச மாட்டாங்க, ரொம்ப ஹாஷாக இருக்கும் பேசுறதுலாம். இன்ட்ரெஸ்டிங்க. நீங்கள் நீளமாக பேசணும் கூட அவங்க ஒரு வார்த்தை ஒற்றையடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு விஷயத்த கலகலகலன்னு ஜாலியாக ரசித்து வாழணும்னு நினைக்கிறவங்க. இந்த பக்கம் ரொம்ப சைலண்ட்டாக போகுது, எதுக்கு வாங்கன்னா வாங்க, அதான் வந்துட்டாங்களே அப்புறம் தான் வாங்க வேறு. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலியாக குழந்தை குட்டியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது வீட்டுக்குள்ளே உறவினர்கள் வருகைன்னு ஒன்று உண்டு. அது மாமனார் மாமியாராக இருக்கலாம், அம்மா அப்பா இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச இடமா இருக்கலாம். ஓகே, இது தாண்டி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, ரிலேஷன்ஸோடைய வீட்டுக்கு போகிறது. இந்த மாதிரி இடங்களில் இந்த 2 கேரக்டர்ஸும் எப்படி நடந்துக்கிறாங்க? எது மோசமாக இருக்குது? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னு வச்சுக்கோங்க சார், அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஹலோ, அவ்வளோதான். இப்போ என்னோடய ரிலேட்டிவ் சைட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டு, ஜஸ்ட் எப்படி இருக்கீங்க அவ்வளோதான், அதோடு கிளம்பும் போது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி யாராவது வந்து பேசினா கேட்குறதுக்கு பதில், அதை தாண்டி ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன, அந்த மாதிரி ஒரு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சங்கடம் வருது, என்ன பிரச்சனை வருது? சங்கடமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஜோவியலாக மூவ் பண்ணுற ஒரு ஃபேமிலியில் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ முடியாக இருக்காரு உன் ஹஸ்பண்ட், இவ்வளோ ரிசர்வ்டாக இருக்காரு, பேசவே மாட்டாரா, காசு கொடுக்குறமா, இப்படிலாம் கேட்பாங்க. இல்லை, யாரையும் அதிகமாக நம்ம பழகிறது கிடையாது, அதனால பேசுறது இல்லை. இல்லை, ஆக்சுவலி ஃபேமிலின்னு ஆயிடுச்சு சார். அப்போ வந்து பழகினோம் பழகலாங்கிறதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் நம்ம ஆளுங்க தானே, நம்ம குடும்பம் தானே. ஸோ யாரும் ஒன்றும் எதுவும் குறை சொல்ல போகிறது கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக பேசலாம், ஷேர் பண்ணிக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவங்கள பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஈவன் பழகாதவங்கள கூட நம்ம கேட்கலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பற்றி கேட்கலாம், குழந்தைங்களை பற்றி கேட்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணிக்கலாம். ஒரு கான்வர்சேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 1000 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் கூட ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க?
அப்படி எனக்கு அது தோணல. இல்லை சார், ஈவன் நான் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன் கூட போக மாட்டோம். ரொம்ப அதாவது இப்போ எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க அந்த அவங்களோட பிள்ளைங்களோட அப்படி தான் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் போகிறோமே. அதுலேயுமே அவங்க வந்து எப்போவுமே அப்படி தான் இருக்காங்க. அது வந்து எல்லாருமே கேட்டாச்சு. இவர்களுடைய இந்த குணத்தால், அதாவது லொடலுடன் பேசுறதுனாலையோ அல்லது ஜோபியலாக இருக்கிறதுனாலையோ அல்லது சைலண்ட்டாக ரிசர்வ்டாக இருக்கிறதுனாலையோ உறவுகளில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது? ரெண்டு தரப்புலையும் சொல்லலாம். இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பைசா பணம் வேணாம், ரிலேஷன்ஷிப் தான் மெயின். போகும்போது அந்த இடத்துல வந்து சொல்லிடுவான், அப்போ என்னை பேச சொல்லாத, நான் பேச மாட்டேன், உனக்காக கூட வரேன், இதுக்காக ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக போவோம், நம்ம ஃபங்க்ஷன் போக மாட்டோம். அந்த இடத்துல நான் ரொம்ப பேசுவேன். அந்த இடத்துல பேசாமல் இருக்கும்போது நான் பேசவே மாட்டாளா, அந்த சேம் டைம் கேரக்டர் பற்றி ஒரு மாதிரி ரொம்ப ராங்கி போல இருக்குது அப்படிங்கிற எனக்கு சங்கடமாக இருக்கும். அப்படி கேரக்டர் கிடையாது, எங்கிட்ட ரொம்ப பேசுவோம். அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் அவளை ஒதுக்கியே வச்சுருவாங்க, எந்த விஷயம் பேச மாட்டாங்க. சூர்யாங்க வா நீ வா, அவளை ஒதுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அது அவளுக்கு ஒரு புரிஞ்சாலுமே வந்து அதை மாற்றிக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிற அவள். அவருக்கு சங்கடமாக தானே இருக்கும், முன்னாடி ராங்கியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தா. இல்லை பேசணும் தான் சார் நினப்பேன். ஏதாவது அவங்க ஏதாவது கோவமாக பேசுனாங்க இல்லை வேறு ஏதாவது டாபிக் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு யோசனையில் எதுவுமே பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு விட்டுறது. பேசிக்கலி எம்ஏபிஎட் அவள் இருந்தாலுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இல்லைப்பா நான் போய் நல்லா இருக்காது, ஒரு பேசிக் இன்ஃபீரியாரிட்டியில் உட்காந்துட்டே வந்து அப்படியே ஒதுங்கியே இருப்பா, பேசவும் மாட்டான். சார் கத்தி பேசிட்டு அமைதியாக உட்காந்துருவோம், அந்த மூஞ்சி அப்படியே ரொம்ப டல்லாகிடும். இட் வில் ஹர்ட் அதர்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்க பேசவும் விரும்பி வரமாட்டாங்க. ஏன்னா அவர் பேசுகிற அளவுக்கு என்னால் பேசிக்கலாக யார்ட்டையும் அவ்வளோ மூவ் பண்ண முடியல, என்னோட கேரக்டர் இப்படி ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அவங்க பேசும்போது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு என்னால் பேச முடியாதோ அப்படிங்கிற ஒரு எனக்குள்ளேயே ஒரு நினைப்பு உண்டு. கண்டிப்பாக இல்லை, ஓரளவாக கொஞ்சம் மிங்கிளாக இருந்தாலே போதுமானது, அந்தளவு பேச வேண்டாம். அது கொஞ்சமாவது வந்து வரல. எப்படி இருக்கீங்க ஜென்ரலாக ஒரு மிங்கிளிங் வித் அதர்ஸ் பேசிக்கலி. அதுதான் சார் ப்ராப்ளம். எனக்கு வந்து அந்தளவுக்கு மிங்கிள் ஆகிறதுக்கு யார்ட்டையுமே ஜென்ரல் அந்தளவுக்கு மிங்கிள் ஆகிறதுக்கு எனக்கு வரமாட்டேங்குது, அதுதான் ப்ராப்ளம். எனக்கு பல இடத்துல வருத்தமாக இருக்கும். ஒரு பக்கம் ஒரு சில புரிஞ்சவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, புரியாதவங்க ஜென்ரலாக வந்து அப்படி தான் 80% அவன் என்னடா பேச மாட்டாடா அப்படி தான் சரி அவன் வேணாம் அப்படிங்கிற ஒதுக்கிட்டு. என் பொண்ணு இப்போ 6th படிக்கிறா, அவள்கிட்ட கூட ஃப்ரீயாக பேசிட்டு இருப்பாங்க. இவளை அப்படியே ஒதுக்குற மாதிரி எனக்கு ஒதுக்குறாங்களோ ஒதுக்கலையோ, பட் என் மனசில் ஒரு ஃபீலிங் என் ஒய்ஃபை ஒதுக்குறாங்களே மாதிரி ஒரு சின்ன வருத்தம் எப்பவுமே இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். சரி பார்ப்போம் அடுத்து. தேங்க்ஸ். வேறு எந்த செயல்பாடு உறவுகளில் சிக்கலை உருவாக்குறது அவங்களுடைய கேரக்டர்னுடைய? எங்களுக்கு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஒன்லி. 1 or 2 years எங்கள் வீட்டில் எல்லாருமே போக இருந்தாங்க. பட் இவங்களோட கேரக்டர் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலை, என்னை விட அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஃபேமிலியிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சன், ரொம்ப நல்ல சர்டிஃபிகேட் ஆல்வேஸ் இன்னைய தேதி வரைக்கும். பட் அவங்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வர்றத. பிகாஸ் அந்த அளவுக்கு வரவேற்பு, அந்த விருந்தோம்பல் வரவேற்பு அப்படின்றதெல்லாம் இருக்கும். பட் இன் மை கேஸ் ஏதாவது யாருன்னா ஃப்ரெண்ட்ஸோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாரா, நான் தனியாக போகிறதுக்கு கூட 1008 போய் தான் ஆகணுமா, நீ பாட்டு அங்கே போய் அரட்டை அடிப்பேன், நான் என்ன பண்ணுறது, ஒய் டோன்ட் யூ மிங்கிள், சரி ஓகே நீ இப்படியா நான் என்ன பண்ண முடியும், அதுக்காக நான் எல்லா இடத்துக்கும் போகாமல் இருக்க முடியுமா, நானும் குழந்தையும் போயிட்டு வரோம். அது ஒரு பிரச்சனையில் தான் எல்லா இடத்துக்குமே போகிறது வருது. ஈவன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூட நான். ஸோ வீட்டுக்கு வந்தால் பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு விருந்தோம்பல் இல்லை அப்படிங்கிறதுனால உங்கள் உறவுகள் எவ்வளோ விலகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர்? மேக்ஸிமம் 99% யாரும் வர்றதில்லை. அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. நோ அதர் வே ஐ ஹேவ் டு சே. யாராச்சும் வந்து பேசுகிறா கூட நமக்கு வேறு என்ன பேசணும்னு தெரியாது. எப்படி இருக்கிறேன்னு கேட்பாங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன். சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்பேன், அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதுவே ஏற்கனவே பேசணும் மாதிரி இருக்கும், அதனால் தோணாது பேசணும்னு. பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால தான் பேசுறது இல்லை. தொலைவானின்னு பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஈவன் என் சிஸ்டர்ஸ், எங்கள் அம்மா நவ் ஷீ இஸ் நோ மோர், அவங்களுக்குலாம் ரொம்ப இஷ்டம் வரணும், மாப்பிள்ளை வரணும், பொண்ணு வரணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணதே கிடையாது. இன்றைக்கி நான் ரொம்ப மன உளைச்சல் எனக்கு. அதனால் என்னடா இது, நம்ம இன்னும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம ஃபேமிலியிலேருந்து. வீட்டுக்கு போகும்போது அங்கே 10 பேர் இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் அங்கே இல்லை. நான் என் குழந்தைய பிடிச்சிட்டு ஐ ஹேவ் டு டேக் கேர் மை சைல்டு ஆல்வேஸ், பிகாஸ் எனக்கு அங்கே ஆம்பளை துணை இல்லை. இன்னொன்று சொல்லணுன்னா அவங்க ஃபேமிலியிலேயே இவங்க கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ். பிகாஸ் ஈஸ் அ ரிசர்வ் டைப்பும் அவங்களே அதை டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் தான் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது. இப்போ புதுசாக வேறு ரிலேட்டிவெல்லாம் வரும்போது அவங்ககிட்ட பழகணும் வந்து கஷ்டமாக இருக்குது, அது சரியாக மூவ் பண்ண முடியல. பட் உங்கள் மனைவி வருத்தப்படுறாங்களே தெரியுது, கொஞ்சம் கஷ்டம் தான். இதெல்லாம் ஒரு பெயின், ஹி ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் ஹியர் ஆஃப்டர். அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க, உங்களோட பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப ஜோவியலாக பேசுவீங்க, கிளாஸ் எடுக்கிறப்ப கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மோரோவர் சொல்லப்போனால் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 மாதங்கள் தான் ஆகுது.
ஒரு நாள் வந்து போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து என்னை தனியாக கூப்பிட்டு, நீ வந்து என்னோட மகன் மாதிரி இருக்கப்பா, என்னப்பா எனக்கு வந்து மகன் இல்லாத குறைய நீ தான்ப்பா நிறைவேற்றின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயில சொன்னார். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சார். ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா ஒண்டி தான். ஓகே. அவங்க வந்து மகன் மாதிரி நினச்சி மகன் மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது, இவங்க பேசாதனால என்ன நினச்சிட்டாங்க, பணத்திமிரா இருக்குமோன்ற எண்ணம் அவங்களுக்கே வந்துருச்சு. ஒரு பெத்த தாய்க்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு ஃபீல் வரப்போ ரிலேட்டிவ்ஸுக்கு தாராளமாக அது வந்து மற்றவங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னை வந்து இந்த 7 மாதத்தில் வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு. அவங்க வீட்டில் எப்படின்னா எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து என்னால் பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் இருந்தது அப்படி தான். சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கும் இந்த விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை. Stay tuned with us. Line Date Syrup Nia Nana powered by Ran India TMT கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு Line Date Syrup Nia Nana powered by Ran India TMT கம்பிகள். கலகலப்பானவர்கள் ஒரு பக்கம், மூடியான கொஞ்சம் ரிசர்வ்ட் ஆனவர்கள் மறுபக்கம். ஓகே, வேற என்ன பிரச்சனை? உறவுகளுக்குள் இந்த எதிரெதிர் கேரக்டரால வேற என்ன பிரச்சனை வருது? எங்கள் அப்பா அம்மா பொதுவாக வந்து வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க சார். ஏன்னா வந்த மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்காங்க அவங்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். இதனால அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட வரத்துக்கு கஷ்டமாக இருக்குடி, மாப்பிள்ளை வந்துட்டு வந்தால் அவரு கூச்சமாக ஃபீல் பண்ணுறாரு, நாங்கள் எப்படி உட்காந்து நாங்கள் வந்தால் உள்ளே போயிடுறாரு வெளியே போயிடுறாரு, ஸோ நான் வரல, நீ வந்துட்டு போறியே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்பார். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம தான் அம்மா போய் பார்க்குறோமே தவிர அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து கேஷுவலாக பேச மாட்டேங்கிறாங்களேன்னு போது ரொம்ப ஃபீலாக இருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்கன்னா இவராக இன்ட்ரா பண்ணிக்க மாட்டார். நானாக சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறாரு, இங்கே இருக்காரு, நம்மளாக இன்ட்ரா பண்ணால் தான் அவங்க பேசுவாங்க, அவங்க எதாவது கேட்டால் தான் பேசுவாங்க. இவரெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. போயிட்டு கால் பண்ணுவாங்க, காலேஜில் அப்படி அடிப்பேன் அப்படி இருப்பேன் ஜோவியில், ஹஸ்பண்ட் பாரு எப்படியா கிடச்சிருக்காரு அப்படின்னு கிண்டல் அடிக்கும்போது ரொம்ப மனசு இருக்கும். அப்போ அந்த டேஸில் ஞாபகம் வரும் எனக்கு, நம்ம அவ்வளோ ஜாலியாக என்டர்டைன் பண்ணோம் அப்படி இருந்தோம்னா நமக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம இப்படி இருக்கோமே அப்படின் போது அவங்க கிட்டலாம் கேட்கும்போது அவங்க கிட்ட சமாளித்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் இன்னி வரையும் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் கூட்டு குடும்பம். ஸோ பெரியவங்க யாரோ வந்தாங்கன்னா என்னங்க வாங்க போங்க அந்த லெவலில் தான் ப்ராக்டிஸு. ப்ளஸ் எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம், தாழ்வு மனப்பான் வந்து ரொம்பவே அதிகம். இப்போ இவங்களை நான் பொண்ணு பார்க்க போகும்போது என்ன நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க யார்கிட்டயா கேட்டு சொல்லுங்களேன். இல்லை ஜென்ரலாக நாங்கள் சினிமாவில் நிறைய பார்த்து ஒரு காஃபி கொடுப்பாங்க, கொஞ்சம் தலை குனிஞ்சு நிற்பாங்க. நான் போனேன் பொண்ணு பார்ப்பேன், நானும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா பொண்ணு ஒன்று 2 பேரும் போய் பார்த்தோம். இவங்க உள்ளேருந்து வந்து காஃபி கொண்டு வந்து அப்படி அவங்க நின்றுட்டு சிரிக்கிறாங்க, கேட்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க அவங்களுக்கு உள்ளே போக சொல்லிவிடுங்க, அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு போயிட்டு அப்புறமா அவங்க வந்து உட்காந்து பேசும்போது ஒரு வார்த்தை தான் பேசியிருப்போம். அப்புறம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வண்டியில் எங்கள் அம்மா பஸ் ஏற்றி விடுறதுக்கு, அம்மா நான் கட்டினா இந்த பொண்ணு தான்மா கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்குள்ளே இவங்க வந்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க, கட்டினா நான் அவங்கள தான் கட்டுவேன், இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக சார் அக்செப்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அது ரைட் தான். நான் ரொம்ப இது நம்மளை அடக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பிடிச்சிருச்சு. இந்த சைலண்ட் ரிசர்வ்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, எப்பவுமே சேம் போல்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணாதே. தட்ஸ் ட்ரூ. அதனால தான் வாழ்க்கையில் இந்த ரெண்டும் ஓகேன்னு சொல்லி அப்போவே முடிவு பண்ணியாச்சு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பாங்க. ஸோ நான் ஒரு மருமகன் அப்படின்னு உள்ளே போகும்போது அவங்க பேசிக்காகவே சென்னை ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ நம்ம போகும்போது அவங்க எங்கே கொஞ்சம் கூச்சமாக சங்கடமாக ஃபீல் பண்ணுவாங்களோ, ஸோ அவங்க கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் போயிடுவேன். இது ஒன்று. ரெண்டாவது அவங்க காலேஜ் டேஸில் ஜாலியாக இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. என்னால் அவங்க வந்து அந்த ஜாலி இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பத்திரிக்கை எல்லாம் கொண்டு வந்தால் கூட எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஹைதராபாத்தில் இருந்தப்போ அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்று அண்ணா நகரில், ஹைதராபாத்லேருந்து இதுக்காக வந்தேன். ஏன்னா என்னோட இதனால் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. என் குழந்தையில வச்சுட்டு நான் உட்காந்து ஸ்டேஜுக்கு வாங்க நான் வரல, ஏன்னா அவள் ஹாப்பியாக மூவ் பண்ணுறாளா, ரைட், அதை நம்ம கெடுக்கக்கூடாது. பட் அதே சமயம் என்னால் வந்து அவங்களோட இதில் வந்து என்னால் உள்ளே போக முடியல, ரொம்ப சென்சிட்டிவாக சொல்கிறார். அதாவது இப்போது உங்களுடைய சந்தோஷத்துக்கான ஒதுங்கி நிற்கிறேன். கரெக்ட் தான் சார், அது ஒரு எக்ஸ்டென்ட் வரையும் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் வர்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. நான் ஜஸ்ட் ஒரு டிரைவர் தான் சொல்லுவார், எங்கே வேணால் வருவார், எங்கே வேணால் போவார், ஜஸ்ட் டிரைவர் அவ்வளோதான். ஆனால் வந்து இது பண்ணுறது ஒரு ஹாஸ்பிட்டல் குழந்தைக்கு எடுத்துகிட்டு போனால் கூட என்னன்னு கேட்க மாட்டார், வருவார் கூட்டிகிட்டு போவார். எதுலேயுமே நீங்கள் கேட்டால் நீ தான் பேசுகிறியே, பட் எனக்கு என்ன என் ஹஸ்பண்டும் கூட சேர்ந்து பேசணும், கலந்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். டாக்டர்கிட்ட போகிறேங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போனோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க டாக்டர்கிட்ட? உடம்பு சரியில்லை கொஞ்சம் பாருங்க டாக்டர், இவங்க வந்து தலைவலிக்குது டாக்டர், நான் வந்து இந்த மாத்திரை கொடுத்தேன் டாக்டர், அப்புறம் வந்து இப்படி ரியாக்ஷன் ஆச்சு டாக்டர், அப்படிலாம் டாக்டரே அப்படியே ஆடி போயிடுவார். என்னடா அது இப்படி சொல்கிறாங்கன்ட்டு, என்னம்மா ப்ராப்ளம் அப்படிம்பார். இந்த இதில் நான் வேறு இன்டர்ஃபியர் ஆகணுங்களா?
ஸோ உங்களுக்கு சேர்த்து அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் டாக்டருக்கு தெரியணும்ல. நம்ம பிளைண்டா குழந்தை கூட்டிட்டு போயிட்டோம்னு நினைக்க கூடாதுல. ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கு. அவர் ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு டாக்டர் மாதிரி பேசுறீங்க. நடுவுல அவர் என்னத்த பேசுறதுன்னு இல்ல எப்ப கியூர் ஆகும்னு அது கேட்கலாம்ல. எவ்வளவு நாள் இட் வில் டேக் அப்படியாவது கேட்கலாம்ல. அது கூட கேட்க மாட்டாரு. ஓகே, இதெல்லாம் விட்டுருவோம். இவர் உங்களிடம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க? கவிதை பேசணுமா, இலக்கியம் பேசணுமா, அரசியல் பேசணுமா, ரொமான்ஸ்? வாயை திறந்து பேசணும் சார். அடுத்து வாயை திறந்து தான் பேசணும். இவர் பேசாத மனிதர் மாதிரியும் தெரியல, ரொம்ப அழகாவும் பேசுகிறார். இல்ல அவர் வந்துட்டு நல்லா தெளிவா பேசுவாரு. அவர் என்ன முடிவு இருக்கோ தெளிவா இருப்பாரு. என்ன பேசுறோமோ தெளிவா. ஓகே, அவர் இல்ல உங்ககிட்ட அவர் என்னென்னலாம் பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சணும். நான் கேக்குறேன். கொஞ்சணும். எஸ் இல்ல சார், கொஞ்சம் மீன்ஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸா. ஹாய் அவர் சொன்னா ஐ லவ் யூ செல்லோ அப்படிலாம் வேண்டாம். எப்படிமா இருக்கே அப்படி வந்து சாப்பிட்டியாமா அப்படியாவது கேட்டா பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் கொஞ்சம். வேற என்ன? அவ்வளவுதான் சார். அந்த இப்போ கொஞ்சம் மாறி இருக்காரு. ஓகே வேற சார் இப்போ இவர் வந்து மிங்கல் ஆகலைன்னா என்ன ஆகும்னா, எனக்கு சிஸ்டர் இருக்கா, எனக்கு 5 அத்தைங்க, ஒரு சித்தப்பா, எல்லாத்துக்கும் பொண்ணு இருக்குது. எல்லாருடைய மாப்பிள்ளைக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுக்கார் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அவங்களுக்குலாம் இன்னும் கல்யாணம் ஆகலை நிறைய பேருக்கு. அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல பேர் இருக்கணும். ஜாஃபர் வராருன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கணும். ஏவனா எதுக்கும் வரான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவர் வந்து மிங்கல் ஆனால் தானே சார் அந்த ஒரு இது வரும். இவர் மிங்கல் ஆகலைன்னா எப்படி நினைப்பாங்க? அவரா எதுக்கு வராரு அவர் அப்படி தானே கேட்பாங்க. இன்னொரு மாப்பிள்ளை வர்றதுக்குள்ளே இவர் எங்கள் அப்பா மனசில் நல்ல இடம் பிடிக்கணும். எனக்கு அதுதான். எது இருந்தாலும் பெரிய மாப்பிள்ளை இல்லாமல் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு எங்கள் அப்பா வரணும். அப்படியே இவர் எங்கள் அப்பா மனசை பிடிக்கணும். இல்லை சார், நான் வந்து ரிசர்வ்டாக இருக்கிறது, கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது தனி. என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து என்றைக்குமே விலகினதே கிடையாது. அவங்க அப்பா அந்த வார்த்தையெல்லாம் கல்யாணம் ஆகி 3ஆவது மாதமே சொல்லியாச்சு. எங்கள் மாப்பிள்ளை கேட்டு தான் எதுவும் பண்ணுவேன், அவர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு அதெல்லாம் சொல்லியாச்சு. இவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ஒரு மேரேஜுக்கு போகிறோம், நாம் ஒரு பிளான் பண்ணி போகிறோன்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன், இந்த மணிக்கு கல்யாணம் முடியுதா, 1 ஹவர் இருக்கிறோம், இந்த நேரத்துக்கு கிளம்புனா தான் நான் மெட்ராஸ் வந்து திருப்பி நைட்டு தூங்கிட்டு காலைல வேலைக்கு போக முடியும். நம்ம பிளான் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். இங்கே எல்லாம் மண்டே ஆட்டுவாங்க, அதுக்காக வந்துடலாம் அப்படின்ட்டு. அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம சத்தம் போட முடியுமா? கிளம்ப மாட்டாங்க. இங்கே சரிம்பாங்க. அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸையோ ஒரு எந்த ரிலேஷனை பார்த்தாலே உலகத்தையே மறந்துடுவாங்க, பேசிக்கிட்டே உட்காந்துருவாங்க. யாராவது வீட்டுக்கு வந்திருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், இவர்கிட்ட ஏதாவது சொல்லி வாங்கிட்டு வர சொன்னோம்னா போவார் அவ்வளோதான், காணாமல் போயிடுவார். அதோட 10 முறை ஃபோன் பண்ணினாலும் தோ வந்துட்டேன்னுவார், தோ 5 நிமிஷத்தில் வரேன்னுவார். அது 5 நிமிஷம் 5 மணி நேரம் ஆகும். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அவரோட வருகை இருக்காது. இங்கே வீட்டில் வரவங்க கிட்ட நம்ம வந்து பதில் சொல்லி மாளாது. அதுலேயும் எங்கள் அப்பா வந்துட்டாங்கன்னா எங்கம்மா போனார். அவருக்கு வேலையே இதுதான். ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ரெகுலராக அவருக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கோம், தோ வந்துட்டேன் அதோட வரவே மாட்டாங்க. அப்போது அவங்க வந்திருக்கிறவங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல். அது வந்து நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதாவது இவரையும் விட்டு கொடுக்க முடியாது நம்மளால், அவங்களோட கொஷினுக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளை தள்ளி விட்டுருவார். இல்லை போயிட்டு வரும்போது திடீர்னு யாரும் தெரிஞ்சவங்க திடீர்னு பேசுகிறாங்க, அன்னைக்கு விட்டுட்டு வர முடியல. அது சரி, அவங்கள பேசிட்டு வர்றதா இருக்குது. இல்லை ஏதோ 1 or 2 occasion மட்டும் தான் அப்படியா? இல்லை எப்போதுமே அப்படி தான்? எப்போதுமே அப்படி தாங்க சார். எப்போதுமே வாங்க, சொன்ன டைமுக்கு வர மாட்டாங்க. இல்லை அது மாதிரிலாம் இல்லை சார். போய் சொல்கிறாங்களா அவங்க பொண்டாட்டி? இல்லை அப்படி இல்லை. சின்ன விஷயத்தை ஒரு 2 வாரத்தில் பேசல பெருசாக எடுத்துகிட்டு போவாங்க. அது அவ்வளோ நேரம் பொறுமையாக இல்லைன்றனால கொஞ்சம் பொறுமையாக வர்றது, வேறு ஒன்று இல்லை. அவராவது ஃபோன் பண்ணால் ஆன்சர் பண்ணுவார். எங்கள் ஹஸ்பண்ட் ஆன்சரே பண்ண மாட்டார். எங்கே இருக்கார் எங்கேன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டார். நான் டிரைவிங்கில் இருந்தேன், அப்போ சொல்லணுமா உனக்கு, எங்கே போன சொல்லணுமா, பெரிய முக்கியமாக உனக்கு, நான் வந்து பேச மாட்டேனா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோனே எடுக்க மாட்டார். ஸோ இல்லை சில சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவார். ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால் சொன்னாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. சார் இவங்க எல்லார்ட்டையுமே ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருக்காங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுக்கணும். என்னோடய சிஸ்டராக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசிக்கணும், போட வேண்டிய இடத்துல போடணும். யூ ஹாவ் டு பி ஸ்ட்ரெயிட் வித் த ஸ்ட்ரெயிட்ஸ், யூ ஹாவ் டு டீல் த ஸ்ட்ரெயிட்ஸ் வித் ஸ்ட்ரெயிட்ஸ். ஒரு முறை என் சிஸ்டர் இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் பிஏ படிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன இந்த காலத்தில் பிஏல என்ன படிப்பு வரும், 5ஆம் கிளாஸ் மாதிரி அப்படின்னு. அந்த சமயத்தில் வாயை திறந்து நான் பிஏ 5ஆம் கிளாஸாக நீ எஸ்எஸ்எல்சி 3ஆம் கிளாஸான்னு கேட்டிருந்தா அடுத்த முறை அவங்க பேச மாட்டாங்க. எங்கிட்ட வந்தால் நான் சொல்லிவிடுவேன், நீ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு. அது இல்லாமல் நான் போய் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன்னு வைங்க, அப்போ என்ன மாதிரி சூழ்நிலை ஆகும்? இப்போ கல்யாணம் புதுசுலேயே எப்படி செய்கிறானே, தலையாணி மந்திரம் ஓதிட்டா, சொக்குப்படி போட்டா, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ பேசுங்க, சிஸ்டருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யுங்க, போட வேண்டிய இடத்துல போடுங்க. ஒரு முறை என் சிஸ்டர் வீட்டுக்கு வந்து எப்போ வந்தாலும் இவங்களை அழ விடுவாங்க. ஒரு முறை ரயில் ஏற்றி விடும்போது நான் சொல்லிட்டேன், இனி ஒரு முறை வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு கூடினா எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்ணால் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நீ லிஸ்ட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டார், என்னென்னதுன்னு நானும் கேட்டுக்க மாட்டேன், எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அவர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் அவ்வளோதான். ஆனால் அவர் கராரான கரெக்டான புருஷனாக தானே இருக்கிறாரு. அதை வந்து திரும்ப உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நல்லா நிறைய பேசுகிறவங்கிறப்ப நான் முதலே சொன்னேனே சார், பிபிசி எந்த செய்தியை அவங்களுக்கு நான் போய் சேரணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்லிவிடுவேன். ஓகே, ஐ வாண்ட் டு பி a sincere listener. 2 பேரும் பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை தான் வரும். நீங்கள் போட்டிருக்கீங்களே டாபிக், நீயா நானா, அப்போ நீ பெரியவளா நான் பெரியவனா வந்துடும். நீ சொல்லி நான் கேட்டுக்கிட்டா உனக்கு சந்தோஷமாயிடுது. ஸோ அவங்க பேசுகிறாங்க, நம்ம கேட்குறவங்களா இருக்கும். ட்ரை டு பி லிசனர் தேன் டு டாக். வீட்டுக்கு உறவுகள் வந்தால் சரியான அளவுக்கு வரவேற்பு கொடுப்பதில் இந்த மூடியான ரிசர்வ்டான மனிதர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, வரவேற்று அழைத்து விட்டு அறைக்குள் செல்வதில் தவறில்லை என்று சொல்லுகிறார்கள் ரிசர்வ்டான சிந்தனை உடையவர்கள். எது சரி? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது லைன் டேட் சிறப்பு நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். கலகலப்பானவர்கள் ஒரு பக்கம், மூடியான கொஞ்சம் ரிசர்வ்டானவர்கள் மறுபக்கம். ஒரு பக்கம் மனைவி நிறைய பேச கணவன் அமைதியாகவே இருக்கிறார். இன்னொரு பக்கம் கணவன் பேசிக்கொண்டே இருந்தாலும் மனைவி மௌனமாகவே இருக்கிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வியலை அடுத்த தளத்திற்கு எப்படி எடுத்து போகிறார்கள் பேசுவோம். மனைவியோ கணவரோ லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உறவுகளிடம் நீங்கள் சந்திக்கிற சங்கடங்கள் என்ன, நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்த ஓவர் எந்தூர் அவங்க என்ன பேசணும் அவங்களுக்கே தெரியாது. நம்மளோட இந்த பர்சனல் சில திங்ஸ்னு இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு தெரியாமே வந்து அந்த ரிலேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த வர ரிலேஷன்ஸ் பார்த்தா நம்ம வீட்டில் இருக்க அந்த இது வந்து இந்த கிராப் பண்ண தான் பார்ப்பாங்க. என்ன நடக்குது இப்போது, ஸோ அவங்க நல்லா இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது நடக்குதா. ஸோ நம்மளோட பர்சனல் டாபிக்ஸ், நம்மளோட பர்சனல் திங்ஸ் அவங்க யார் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வெளியே. ஓகே, இப்போ ரிலேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யுவர் சைடு ரிலேஷன்ஷிப் யாருன்னா மாமியார், மாமனார், பிரதர் எல்லாம் அவங்க ஒய்ஃப், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நான் வந்து மாமியார் கூட ஷேர் பண்ணுறது வந்து அது எப்படி பர்சனல் விஷயம், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன் நான்? இல்லை, எங்கள் அம்மாட்ட ஷேர் பண்ணாமல் யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன் நான்? சிலது அவங்களும் சஃபராக இருக்காங்க. என்னோட ஒரு பிரதரோட இஷ்யூவில் வந்து தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆகிட்டு அவனுக்கு நல்லது பண்ணணும்னு போயிட்டு ஒரு தேவையில்லாம ஒரு பெரிய கெட்ட பேர் வாங்கினாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க யார்? என் சொந்த பிரதர் இல்லை தானே, சொந்த பிரதர் இல்லாதான் அவங்களோட தம்பி. அப்படி இருக்கும்போது நான் வீட்டில் குடும்பத்தை சேர்க்க பார்க்கறதா என்னோட வேலை. என்னோட ஒய்ஃப் மற்றவங்ககிட்ட பேச்சு வாங்குறது எனக்கு பிடிக்காது இல்லைங்களா. அது பார்த்து நான் சும்மா இருக்க முடியாது. நான் ஏதோ அந்த ஒரு லிமிட்டில் இருந்தேன்னா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஸோ அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் இஷ்யூஸ் தான், ப்ராப்ளம் தான் வரும். அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாலும், அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாலும், அவங்க பிரதரே வீட்டுக்கு வந்தாலும் அவர் மெயினான ஃப்ரெண்டு வந்து டிவி மட்டும்தான். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாலும் வருவார், வந்தீங்களா அப்படின்னு கேட்பார், உள்ளே போயிடுவார், நான் தான் கவனிக்கணும். எங்கள் அப்பா அம்மா வந்தாலும் வந்தீங்களா அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷனே போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மொபைலில் கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பார், வெளியே வந்து பேசுறது கிடையாது. தென் வாட் எல்ஸ்? எங்கள் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா யாரும் டான்ஸ் ஆட மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, எல்லாமே ரிசர்வ் டைப் எல்லாமே இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாது, பாட தெரியாது. ஒரு குரூப்பில் உட்காந்துருப்பேன், எங்கள் மாமா டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு பிடிச்சி கை பிடிச்சி எழுத்து விட்ருவாங்க. அந்த டைமில் போய் நான் ஆக்ட் பண்ணால் என்னுடைய ரிலேஷன்ஸ் என்ன நினச்சிக்குவாங்க, என்னுடைய அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, நம்ம பையன் டான்ஸ் ஆடுறானா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல். அப்படியே சார் நினைக்கணும், நம்ம பையன் பரவாயில்ல. இப்போ வந்து ஆக்சுவலாக அவர் சொல்ல வந்தது கூட அவர் தெரியல. பிகாஸ் அவர் வந்து ஒரிஜினல் ரிசர்வ் டைப், நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பிகாஸ் நான் ஜோவியல் டைப். அதனால் அவங்க சொன்ன மாதிரி ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், நான் ஒத்துக்கிறேன், அதுதான் உண்மை. அதுதான் அதனால தான் கடவுள் வந்து ஜோவியலுக்கு ரிசர்வ் டைப்புன்னு போட்டு வைக்கிறாரு. என் கேள்வி என்னன்னா, எதுக்கு அவர் பிடிச்சி சும்மா அவர் ரிசர்வ் டைப்புன்னு தெரியும், ரைட், அவரை பிடிச்சி இழுத்தா அந்த டான்ஸ் ஆடி உன் மாமாவுக்கு டான்ஸ் ஆட தெரியும், எதுக்கு இழுத்து வரீங்கன்னு? அவருக்கான முடியாமல. இப்போ வந்து அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அவருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னா டான்ஸ் ஆடணுமா என்ன? எனக்கு புரியல. டான்ஸ் ஆடணும் இல்லை, ஒரு 4 பேருக்கு முன்னாடி நின்று பெர்ஃபார்ம் பண்ணலாம்ல. சரி, அவரை எப்படி டான்ஸ் எல்லாம் பிடிச்சி ஆட வைக்கிற மூலமா அவர் ஜோவியல் ஆயிடுவார் நீங்க நம்புறீங்க? நான் கை பிடிச்சி ஆட வைக்கிற, ஆட சொல்லு. அதை தான் சொல்றேன். அப்படியே ஒரு சேஞ்ச் நடக்கட்டும். வாங்க வாங்க, மைக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. என்ன சாங் எதுவும் சாய்ஸ் இருக்கா? இல்ல, என்ன பாட்டுனாலும் ஆடலாம். மாமா ஆட வச்சுனா போதும், அவ்வளோதான். மாமா ஆட வச்சிங்கன்னா போதும். ஆடுங்க மாமா. வெரி நைஸ். பட் ஆனால் ஒரு மனைவிங்கிறப்ப அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள், ஒரு சிட்டி லைஃப்ல வந்தவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஜோவியல் டைப்பாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் கவலை அதெல்லாம் இருக்காது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி டைப் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ஊண்டிங்ஸ் இருக்கும். தென்
ஓகே, உங்களுடைய மனைவியோ கணவனோ பேசுவதா லொடன்னு பேசுகிறதால உங்களுக்கு ஏற்படுற சங்கடம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஃபுல் ஸ்ட்ரீட்டில் என் ஒய்ஃபை தெரியாதவங்களே இல்லை, எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க. எவ்வளோ வேகமாக பேசுகிறாங்களோ அவ்வளோ வேகமாக சண்டை போடுவாங்க இந்த சென்ஸ். இவங்க குழந்தைக்கு ஏதாவது சாப்பாடு விட்றக்கு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க வந்து டமால் இல்லைம்மா அப்புறம் அப்படின்னு கதவை சாத்திட்டாங்கன்னா ரொம்ப ஹட் ஆகிடுவாங்க. ஜோவியல் அவங்க சொன்னது கரெக்டு தான், எல்லாமே ஜோவியலாக இருக்கிறவங்களுக்கும் வலி வேதனை இருக்கும். ஆனால் ரிசர்வ்டு டைப்பு நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அப்படி வச்சுப்போம். அது வந்து ஓகே இவங்ககிட்ட சொல்லிட்டா ரொம்பவும் இதாகிடுவாங்களேன்னு கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். வேற அவங்க அப்படி கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஜோவியலாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யாராவது ஒன்றா சுடுசொல் சொல்லிட்டா அவங்களால அதை வந்து தாங்கிக்கவே முடியாது. ஓகே சார், ஜஸ்ட் மேரிட் 9 months ஓல்டு. ஓகே, என்னோட ஃபஸ்ட் நாள் மேரேஜ் அன்றைக்கி இது நடந்தது ஆக்சுவலாக. ஓகே, அப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு. வி ஆர் ஜஸ்ட் ஸ்டேயிங் அட் தி ஸ்டேஜ். ஓகே, திரும்பி பார்க்குறேன், ஆளை காணோம், பொண்ணை காணோம். அவங்க பாட்டு போயிட்டாங்க, அப்படியே பேசிட்டே அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாம் போயிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க, எங்கடா பொண்ணு எங்கடா அப்படின்றாங்க. நான் ஒரு வாட்டி போய் பிடிச்சி கூட்ட வரணும். அங்கே இருக்காங்கடா, யாரா ஒரு நிமிஷம்டா, எங்கள் மாமா கூப்பிட்றாங்க பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு வாட்டி இப்படி தான். அப்புறம் ஒரு வாட்டி வந்த பிறகு நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் நில்லுமா, இங்கே 2 பேரும் பார்க்க தான் வந்திருக்காங்க, எல்லோரும் ஒரு வாட்டியும் கேட்குறாங்க, ஒரு வாட்டி என்னால் அலைய முடியாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்கள ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தான்னு வச்சுங்களேன், அவங்க மறந்துடுவாங்க, அப்படியே நம்மளை விட்டுருவாங்க டீலில். நம்ம அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ கோபமாக இருந்தது? நான் கொஞ்சம் வருத்தமாக தான் சொன்னேன், நான் கொஞ்சம் நில்லுமா, ஏன்னா நான் சத்தம் போடலாம் கூட முடியாது இல்லையா, அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ சத்தம் போட்டு யார்கிட்டையும் கூட முடியாது, அதனால் சைலண்டாக பின்னாடியே போயிட்டு இருக்க முடியல. மைக் கொடுங்க. உங்கள்கிட்ட ஹஸ்பண்டோட தானே நிற்கணும் மேடைனா, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையோட தான் மேடையில் நிற்கிறோம். உங்கள் ஃப்ரெண்டு வர்றவங்க ரொம்ப முக்கியமானவங்களா கூட இருக்கட்டும், அவங்கள வாசல் வரைக்கும் போய் சென்ட் ஆஃப் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பி வித் தெம். நோ சார், இல்லை, அது வந்துட்டு மேரேஜ் நடந்து முடிஞ்ச பிறகு சார். முடிஞ்ச பிறகுதாம்மா எனக்கு கொஞ்சம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, எதுமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. இல்லை, பழக்கம் இல்லைங்கிறது விஷயம் இல்லாமல் ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் நிற்கிறாங்க, ரைட்டு தானே? அப்போ ஆப்வியஸ்லி அவர் வந்து நீங்கள் இப்போ சிரிச்சிட்டு சொல்லலாம், ஒரு ஆண் மனதாக எனக்கு அவர் கோவமாக இருக்காருங்கிறதே தெரியுது. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கும் அவருக்கு. பக்கத்தில் ஒய்ஃப் இல்லை, போய் கல்யாணத்தன்னைக்கு ஓடி போய்ட்டு கொஞ்சமா என் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, என் உறவுக்காரங்க வந்திருக்காங்க, நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல சார். அதான் சார், ஒரு மாதிரி இருந்து எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தாங்க. ஸோ அதனால் பழகணும். ஸோ அதனால தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருந்தா தான், வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, இப்போ அது திருத்திக்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், இதே எப்படி திருத்தி. இந்த பக்கம் இருக்கவங்க லொடன்னு பேசுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, சங்கடம். ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகிறோன்னு வச்சுங்க சார், அங்கே போயிட்டு இப்போ உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி எதிரில் உட்காந்தா அங்கேருந்து அப்படியே கஞ்சாடியிலே வரும். அவங்கள்ட்ட போய் பேசு, ஏஞ்சி போ, உட்காராத, சிரி, ஏன் மூஞ்சி ஒன்று சுருங்கி போயிருக்கு சிரி. ஏன்னா ஒய்ஃப் இல்லை சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க, ஃபேஸ் ரியாக்ஷனில் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்க கொஞ்சம் அங்கேருந்து ரியாக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படிலாம் ரியாக்ட் பண்ணி காட்டுவீங்க? அப்படின்னா என்ன, போய் பேசணும்னு அர்த்தமா? ஓகே, வேற அடுத்து அப்படின்னா சிரிக்கணும்னு அர்த்தம். அப்புறம் அப்படின்னா மிங்கல் அவங்க போய் மிங்கலாங்க. ஓகே, அவ்வளோதான் சார். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இவ்வளோ பேசுகிறேன்ல, நிறைய மாறிட்டேன். நல்லா பட் என்னோட பேசிக் நான் இருந்தது பார்த்தீங்கன்னா நான் மாற்றினது தான். அதான் சார் ப்ராப்ளம். அதான் நான் சொல்ல வரேன். இப்போது ஒருத்தருக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது. நான் இப்படி தான் இருக்கேன், பட் ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். வந்தால் வாங்க சாப்பிடுங்க. ஹர்ட் பண்ணுறது இவருக்கு எப்படி சார் தெரியும்? ஹட் ஆனவங்களுக்கு தானே தெரியும். ஓகே, இவருக்கு எப்படி சார் தெரியும்? அது ஹட் ஆனவங்களுக்கு தானே அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். இவர் வந்துட்டு நான் ஹட் பண்ணல சார், பேசாமலே போகிறதுங்கிறது வேற. இவங்க எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசணும், நம்மளை இன்சிஸ்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ நாங்கள் இன்னைக்காவது ஒரு நாள் எங்களை மாதிரி இருந்தால் அவங்களால இருக்க முடியுமா சார்? கண்டிப்பாக முடியாது சார். எப்படி சார் பேசாமல் இருக்கிறது? பிறக்கிறதே லைஃப்பில் எதுக்கு சார் சிரிக்கணும், பேசணும், எல்லாத்துக்கும். முன்னே இருந்து நீங்கள் ஒரு 5 minutes நீங்கள் இருங்க, இந்த ப்ரோக்ராம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பேசிட்டே இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. எங்கே பேச கேப்பே இல்லையம்மா, போயிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பிடிக்கல. ஓகே, அவங்களுடைய லொடலோட பேச்சில் எந்தெந்த விஷயத்தை மாற்றிக்கணும், மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க முதல்ல அவங்க கேரக்டர் ஸ்பாயில் ஆகுது. கேரக்டர் ஸ்பாயில் ஆகுது. எந்த வகையில் ஸ்பாயில் ஆகுது? ஜென்ஸு கிட்ட பேசினா அந்த பிரச்சனையே இல்லை. ஓகே, அவங்க பிஸ்னஸே லேடிஸ்ட்டையும் பேச வேண்டிய சூழ்நிலை. அது வந்து ஒய்ஃபான எனக்கு தெரியும். அது அவங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது வீட்டில் மற்றவங்கள எங்கள் சிஸ்டர்ஸ்கிட்டையோ மற்றவங்கள்ட்ட அவங்க பேசுறது, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் பொம்பளைங்கிட்டலாம் இதாக வலிவார் போல், இப்படி தான் இது பண்ணுவார் போலன்ற ஒரு எண்ணம் வந்து. மைக் கொடுங்க. அப்படியா? பிஸ்னஸில் இருக்கணும்னா நம்ம பேசக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்ம பேசி தான் சார் ஆகணும். அவங்களுக்கு அது ஒரு மாதிரி அந்த தப்பான இதில் அவங்க பார்க்கும்போது அதுக்கு நான் என்ன சார் செய்ய முடியும்? நான் எப்போவுமே ப்ராட் மைண்டு,
எனக்கு வந்து நான் மோஸ்ட்லி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, என்னோட ஒரு இடத்த பார்க்க வராங்கன்னா ஹஸ்பண்டை விட நான் அவங்க அந்த ஒய்ஃப்கிட்ட தான் நான் அதிகம் பேசி ஆகணும். ஏன்னா அவங்க அக்செப்ட் கொடுத்தா தான் அவர் வாங்குறாரு, அந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்படின்னும் போது நம்ம அவங்ககிட்ட வரும். அப்போ சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இது எப்படி சேல்ஸ் பண்ணுறேன்னு. அந்த மாதிரி நான் சிலது பேச வரும்போது அவளுக்கு அது பிடிக்க மாட்டேங்க. நீங்கள் இப்படி எல்லாம் பேசாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பிஸ்னஸ் வேறு சார். பேசணும்னா பேசலாம், எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசுனதையே திருப்பி 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 பேசுனாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லாமல் இந்த ஆள் என்னன்னு சில பேர் வாய்ப்பட சொல்லியே இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பேசுனதே சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான். எனக்கு தெரியும் அவங்க கேரக்டரை பற்றி. அது சில பேர் என்ன அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்கக்கிட்ட நல்லா வலிஞ்சிக்கின்னு பேசிப்பாங்க. வெளியில் போய் அவர் என்ன பொம்பளைங்கன்னா இப்படி தான் பேசுவாரோ அப்படின்னு நம்ம காதுபடவே சொல்லும் போது நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தானே. அதனால் நான் இப்போ நான் அதிகம் பேசுகிறது இல்லை, நான் அதிகம் போகிறதும் இல்லை சார். நான் இப்போ கொஞ்சம் குறைச்சி அது பிரச்சனை வந்ததுனால இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சி இப்போ நிம்மதியாக இருக்கோம் சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். இது லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். கணவன் வெர்சஸ் மனைவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இதில் யாராவது மூடியாகவும் இன்னொருத்தர் ரொம்ப ஜோவியலான டைப்பாகவும் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ள லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உறவுகளிடம் இதனால் என்ன சிக்கல்கள் ஏற்படுகின்றன, ரெண்டு பேரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். தொடருவோம். ஃபர்ஸ்ட் இந்த சைட்லேருந்து வரேன், அப்புறம் இந்த பக்கமும் கேட்குறேன். ஆக்சுவலாக இந்த ரிசர்வ்டாக இருக்கிறவங்க நிறைய ஃபிலாசபி வச்சுருக்காங்க, நிறைய விஷயங்கள் கரெக்டாகவும் இருக்குது. எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறீங்களோ அது மாதிரி கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும், வெட்டுற இடத்துல வெட்டணும், கொட்டுற இடத்துல கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி சில தியரி. பட் இந்த ரிசர்வ்டான ஆட்கள் எப்படியான ரசனைகளை தொலைக்கிறார்கள் நினைக்கிறீங்க லைஃப்பில்? யாருடைய வாழ்க்கை வேஸ்ட்? ரிசர்வ்டாக இருக்கவங்களுடைய வாழ்க்கை வேஸ்ட்டா, இல்லை லொடன்னு கலகலன்னு பேசிட்டு இருக்கவங்களுடைய வாழ்க்கை வேஸ்ட்டா? அவங்களோட லைஃப் தான் வேஸ்ட்டு. ஒய் அப்படின்னா அவங்க மனசார், அதாவது ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, இப்போ ப்ரப்போஸ் பண்ண சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னை வந்து அவரோட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்டில் பேசி சொன்னதுக்கப்புறம் நான் அது செவிவழி செய்து எனக்கு வந்து இப்படியாம்மா பேசுகிறாங்களாமா, நான் வழியில் நிறுத்தி வச்சு பேசுகிறேன். இங்கே வேண்டாமே, எல்லோரும் பார்ப்பாங்களே, போயிடலாமே. அப்போ ஒரு 15 வருஷமாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் என்னோட ரிங்டோனை வந்து மனதில் நின்ற காதலியே அதை போட்ட என்ன பிரயோஜனம்? அப்போ சொல்கிற காலத்தில் சொல்லியிருக்கணும். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதை பாடி என்ன பிரயோஜனம்? அவங்கள பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த பொண்ணை கட்டணுங்கிற ஐடியா இருந்துச்சு, ப்ரொபோஸ் பண்ணிருக்க வேண்டியது ஏன் பண்ணல? அது தானாகவே வரணும் இல்லையா? எது தானாவே? தானாகவே வரட்டும்னு எதிர்பார்த்தேன். நான் எப்படிங்க சார் வரும்? மூஞ்சிவே காமிக்க மாட்டார், எங்கிட்டயும் வைக்கப்பட்டுக்குவாரு. நானும் நல்லா பேசுகிறவங்ககிட்ட தான் அப்போ இப்போவே இப்படி பேசுகிறேன், அப்போ எப்படி பேசிப்பேன்? எப்படி நான் கனவுல வந்து சாமியாக சொல்லும், எந்த ஒரு பையன் இருக்கிறான் போய் லவ் சொல்லு அப்படின்னா சொல்லுவோம். இவர் தான் சொல்லணும், நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை செஞ்சேன்னா என்னுடைய ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி ஒரு லவ் மேரேஜ் போகிற மாதிரி இருக்கும். ரைட்டு, நீங்கள் லவ் பண்ணது தானே, மனசுக்குள்ள லவ் இருந்துச்சுல, அப்புறம் என்ன? இந்த பார்ட்டி எப்படி பயந்துச்சு சொல்லுங்க? நீங்கள் ரோட்டில் எடுத்து பேசுங்க. ரோட்டில் நான் வந்து அம்மாச்சி ஊருக்கு போயிருக்கிறேன், இவர் வந்து பெரியம்மாச்சி பையன். நான் லீவுக்கு அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன், அவரோட ஊர் அதுதான். வழியில் போகிறாரு, நான் நிறுத்தி மாமா நில்லுங்க, வந்து எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க உங்களை பேசியிருக்கிறாங்களாமா அப்படின்னு. அப்போ எவ்வளோ ஒரு ப்ளூமாக வந்து ஆமாம் உனக்கு என்ன எப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு நான் கேட்டேன், மாமா பேசியிருக்கிறாங்களாமா? அப்படி திருன்னு முழிக்கிறார் பக்கத்தில். ஏன்னா அது கிராமம் ஆச்சா, இங்கே வேண்டாமே நம்ம பேர் கெட்டுருமே, என்னோடய ஃபோன் நம்பர் சொல்லுறேன், இது எனக்கே தெரியும் போங்க நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பண்ணி கேட்டேன். அப்புறம் இப்போ சொல்லுவார், வீட்டுக்கு போய் நீ பேசணுன்னு எனக்கு தலைகால் புரியா, மேலே ஒன்று கீழோடியா, அந்த என்ன பிரயோஜனம் செவத்துக்கிட்ட போய். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க, மனசில் எத்தனை வருஷம் காதல் அந்த பொண்ணு மேலே? மோரார்லெஸ் 10 years. மோரார்லெஸ் 10 years. 10 வருஷமாக உலகத்தில் சார் முரளியே கூட ஒரு 3 வருஷத்தில் பண்ணிடுவார் சார். அவங்க இப்போ கேட்குறாங்க பாருங்க, எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணு, வாங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வந்து ப்ரொப்போஸ் பண்ணுங்க, கமான். நீங்கள் அழகாக காலில் விழுந்து கூட ப்ரொப்போஸ் பண்ணலாம். உங்களை வச்சு எப்படிங்க காமெடி பண்ண முடியும்? டே தம்பி, ஒன்று மேலே ரொம்ப பொறுமையாக இருக்கட்டா நான், நீ ஆனால் அவ்வளோ துன்புறுத்துறடா, நான் ரொம்ப பாசக்காரன், அதுக்காக இப்படி ஏன்னா அமைதியா? ஓகே. உள்ள லைட் இருக்குடா தம்பி, வெடிச்சிடும். எப்போ வெடிக்குன்னு காத்திருப்பான் உங்களுக்கு. வா உட்கார்றா, சூப்பர் சீன் உன் கண்ணு முன்னாலே காட்டுறீங்க, வா. மாமா எப்படி லவ் பண்ணுறாரு மட்டும் பார்க்குறோம். இப்போ ஆனால் இப்போ கூட அவங்க தாங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க.
எக்ஸ்ட்ரோவர்ட் வர்சஸ் இன்ட்ரோவர்ட். அவங்க டோட்டலி ரொம்ப ஃபன் லவ்விங், நீங்கள் ரொம்ப ரிசர்வ்ட். இப்போ கூட நீங்கள் எப்படி பண்ணீங்க தெரியுமில்ல? இப்போ அவங்க மனசில் பாதி லவ் இருந்துச்சு, என் மனசில் ஆனால் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. எங்கிட்ட கூட சொல்லாமல் இருந்தது இப்போ ஊரறிய சொல்லிட்டாருன்னு ஒரு திருப்தி ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் அவர் மனசில் அம்மா அப்பா பார்த்துருப்பாங்களே, ஊரான் பார்த்துருப்பானே, நாளைக்கு போய் நம்ம ஊருக்குள்ளே தலை காட்டணுமே அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா அவரோட கண்ணை பாருங்களேன், லவ் இல்லை பயம்தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆனால் ரிசர்வ்டான மனுஷனை ஒரு குற்றவாளி மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. 2-3 ரீசன் இருக்குது. அவர் வளர்ந்த சூழல், ரெண்டாவது ஒரு ஆசிரியர். ஏதோ ஒன்றும் இல்லை, ஹாஸ்டல் இல்லை சொல்ல, ஆசிரியர். அவர் ஒரு டீச்சர், அவர் ப்ரொஃபஸர், ரைட்டில் சார் உங்கள் மிஸ்ஸஸ் சூப்பராக கட்டி பிடிச்சாங்க சார், நாளைக்கு அவரை கிண்டல் பண்ணுவாங்க. ரைட்டு தானே? அதனால அதுவும் அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஒரு பக்கம் இந்த மெல்லிய உணர்வை ரசிக்க வேண்டிய அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. பட் திஸ் இஸ் த மேஜிக் ஆஃப் மேரேஜ். ஓகே, ஓ சரிடா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம், உனக்கு என்ன வேணும் இப்போ? சரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? இந்த பஞ்சாயத்தை பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன் நான். சொல்கிறேன், இது மீனா? ஓகே, நண்டு? இது மீன். கிஸ் ஃபிஷ்ஷா? ஓகே, நீ கொஞ்சம் கிஸ்ன்னு நினச்சேன் நான். ஓகே, அப்படியே கொஞ்சம் சைலண்டாரு. லொடலொடன்னு பேசுறதுனால இந்த விஷயத்தினால எனக்கு மனசு ஹர்ட் ஆயிடுச்சு. அதேமாதிரி அவங்க ரிசர்வ்டாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தினால மனசு ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படி ரொம்ப ஹர்ட்டான அக்கேஷன் அது, அதனால் டாலரேட் பண்ண முடியல. நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் எங்கள் அப்பா இறங்கி வந்து ஹி ஹஸ் இன்வைட்டட் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ், மை தேர்ட் சிஸ்டர் மேரேஜ். செகண்ட் சிஸ்டர் மேரேஜ்க்கும் வரல. அட்லீஸ்ட் நானாவது போகணும் இல்லையா, கூட பிறந்தவங்க. என்னையும் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. பட் நான் என் பெரியக்கா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டா பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறமா. போகிறதுனா அப்படியே போயிடு, திரும்பி வராது. இதுக்காக நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஒன்று நம்பி வந்தது. ஈவன் தோ ஐ ப்ரப்போஸ்ட் டில் டேட் வாட் ஐ எம் திங்கிங், நம்ம நிறைய தப்பு டீனேஜில் நம்ம பண்ண தப்பு நம்ம இப்போ இன்னும் சஃபர் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் எவ்வளோ நாள் இது ஓடி சஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது எனக்கு. பட் நான் அவங்க சிஸ்டர் மேரேஜ் லாஸ்ட் இயர் நடந்தது. அந்த லாஸ்ட் மினிட் அவள் கல்யாண கோலத்தில் போனதை என்னால் பார்க்க முடியல. ஐ ஸ்டார்டட் க்ரையிங். என்னோடய மாமியார்கிட்ட, ஒன்று விட்ட மாமியார், அவங்கக்கிட்ட அழுதேன். இது மாதிரி எனக்கு இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்கன்னா ஹீ இஸ் த ஒன்லி ரீசன் அப்படின்ட்டு. எல்லாமே எனக்கு பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ். சின்ன ஒரு சேஞ்சஸ் என்னோடையோ என் பொண்ணோடையோ வெளியில் போனால் கூட, என்ன ஃபேமிலியோட கிளம்பிட்டிங்களா, எங்கே போகிறீங்க, இதெல்லாம் புதுசாக இருக்கே, ராஜா இவ்வளோலாம் மாறிட்டானா, இவனை மாறவும் விடமாட்டாங்க அந்த சரௌண்டிங்ஸ். அவங்களால ராஜாவை அப்படி தான் பார்க்க முடியுது, என்ன தான் மேரேஜ் ஆனாலும். அது தெரியல சார். அது இல்லை, ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் ராஜா. ஏன்னா நீங்கள் உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்கிறதா குடும்பம், அதுதான் முதல் உலகம். அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் மீதி எல்லாருமே, இந்த சமூகமே அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. கணவன், மனைவி, குழந்தை, அதுக்கப்புறம் தான் அம்மா அப்பாவே ஆட்டத்துக்குள்ளே வர்றாங்க. இந்த சமூகமே அதை அக்செப்ட் பண்ணி தான் வச்சுருக்கு. ரைட்டா? பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்காட பங்காளி எல்லாம் வந்து டேய் என்னடா உன் வீராப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காண்டி கடைசி முழுக்க ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது. உங்களையே நம்பி வந்த ஒரு பொண்ணு, அவங்க வந்து உங்கள் உறவுகளோடு இருக்காங்க. அவங்க அழகாக சொல்கிறாங்க, என்னுடைய நார்த்தனார் தான் வேணும் உங்களுக்கு. அவங்க கல்யாண கோலத்தில் பார்க்குறப்ப எனக்கு கண்ணீர் வந்துருச்சு, நான் அந்த கல்யாணத்தில் இருக்கணும். அப்படியான ஒரு லவபிள் ஹார்ட் இருக்கக்கூடிய ஒருத்தங்களோட அவங்க ஃபேமிலியோட நீங்கள் ஜாயின் பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல. இதில் என்ன ஈகோ இடிக்குது, உங்களோட ரிசர்வ்டு கேரக்டர் இது எங்கே வந்து தடுக்குது. ஆனால் ஒன்று நல்லா தெரியுது, நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஏதாவது நினைப்பார்களோங்கிற காரணத்துக்காகவே அதை நீங்கள் தள்ளி போட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் இறங்கி வரலாமோன்னு தோணுது. நான் உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டருக்குள்ளே தலை போடலை, பட் ஜஸ்ட் அ தாட், ஒரு தேர்ட் பர்சனாக ஜஸ்ட் அ தாட். எது ரொம்ப ஹர்ட்டிங் இன்றைக்கி மறக்க முடியாது? ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்கும். அப்போட மேஜர் செட்பேக் இன் மை லைஃப், ஃபினான்ஷியலாக பயங்கர ப்ராப்ளமு. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு கொலாப்ஸ், ஃபேமிலி கொலாப்ஸ். நெக்ஸ்ட்டு கன்சீவ் ஆயிருக்கா. கம்ப்ளீட்டாக போச்சு. இடத்துல வந்து இல்லை வேணாம், இன்னொரு குழந்தை பார்க்க முடியாது, நீங்கள் உங்களால் முடியவே முடியாதுன்னு சொல்லி அந்த பெரியவங்க வந்து ஒரு இதில் வந்து அவங்களால பேச முடியாத காரணத்தினால வந்து நான் போராடி பார்த்தேன். பட் அந்த இடத்துல வந்து அங்கே இந்த ஜெயிக்க முடியல. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மனச்சுமைங்கிறது ஓவராக இருக்குது. அதை வெளியே கொஞ்சம் ஷேர் பண்ணி பேசினா தான் வரும். நம்மளோட பாயிண்ட் ஒரு இடத்துல வைக்கணும், வச்சாதான் வந்து விஷயம் வந்து முடிவுக்கு வரும். ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு வந்து முதல்ல அவ்வளோவா அவர் கல்யாணம் பண்ணது இஷ்டம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி ஒரு சைல்டை பார்க்குறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது இன்னொரு சைல்டு பார்க்குறதுக்கும் ஆள் கிடையாது, அவங்க அக்செப்ட் பண்ணவும் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கும் பட்டுச்சு.
ஸோ வேறு வழி இவ பாயிண்ட்டை பேச முடியல அந்த இடத்துல. இவ பாயிண்ட்டை பேச முடியல. ஆசை அவள் உண்டு, பேச முடியல. இங்கே ஒரே குழந்தை தான் இப்போ. அப்புறம் வந்து பிகாஸ் அந்த அபார்ட் பண்ணது ஆஃப்டர் 4 months அபார்ட் பண்ணோம். ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் வந்து அப்புறம் இவளுக்கு அவளை ஒரு குழந்தை தான் எங்களுக்கு. 6 படிக்கிறா. இதில் அதிகமான இழப்பு யாருக்கு? 2 பேருக்குமே தான் சார். அதிகம் அவளுக்கு தான் சார். அதனால இப்போ வரைக்கும் எந்த விஷயமும் ஃப்ரீயாக பேச மாட்டேன். 2 பேருக்குமே தான் கண்டிப்பாக. நான் என்ன மட்டும் நினைக்கல, மேபி 2 பேருக்குமே கண்டிப்பாக இந்த இழப்பு 2 பேருக்குமே உள்ளது தான். மேபி நான் ஸ்டபன் நின்று நடந்திருக்கலாம். ஸோ என்னுடைய இந்த கேரக்டர்னால மேபி நான் நிற்கலையோன்னு தோணுது. இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. ஜோவியலான கணவன் மனைவிகள் தங்களுடைய ரிசர்வ்டான கணவன் மனைவிகளை எப்படி மாற்ற நினைக்கிறார்கள், வைஸ் வைஸா அவங்க இவங்களை எப்படி மாற்ற நினைக்கிறாங்க, இப்படி மாற்றங்கள் சாத்தியமா, அப்படி மாறினால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ரொம்ப ஹர்ட் பண்ண விஷயம், இவங்களுடைய கேரக்டரால் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ண விஷயம், இன்றைக்கு மறக்க முடியாத ஹர்ட்டிங் விஷயம். அப்புறம் இப்படி ரிசர்வாக இருக்கிறதுனால இவர் ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட ஒரு 2 வேர்ட் நீங்கள் வரவழைக்கல. நான் ஏதாவது வரவழைப்பீங்கன்னு ஆசைப்பட்டு தான் இங்கே வந்தேன். வேர்டாக கூட அவர் பேசல, சென்டென்ஸ் கூட வேண்டாம். இப்படி இவ்வளோ பேசாமல் இருந்தால் நான் ரொம்ப பேசுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது லைஃப். ஓவரால் அந்த ஷோ நடந்துட்டுருக்குல்ல, ஓவராலாக அந்த ஷோவில் நீங்கள் கேட்டதில் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க? ஒரு 2 minutes பேசுங்களேன். இப்போ இந்தியா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தா ஒரு 2 நிமிஷம் சொல்ல மாட்டோமா? சின்ன பையன் பேசுவாங்கல்ல, அது மாதிரி நீயா நானா இந்த ஷோ ஏதாவது ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள். இனிமேட்டு மாறிடும் இனிமேட்டு மாற்றிடும் சார் கேரக்டரை. இல்லைங்க, இது சொல்லுங்கன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணலை உங்களை. அன்வான்ட் ஸ்பீச் இது மாதிரி வெளில என்ன சார் அன்வான்ட் உலகத்தில் என்ன இல்லை ஜென்ரல் தேவையில்லாம் பேச அன்வான்ட் ஸ்பீச்சா? ஒரு 2 வார்த்தை பேசுங்க சார், ஒரு 4 லைன் பேசுங்க சார். சார் தேவையானது கூட வாயை திறக்க மாட்டாங்க. நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் சார். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் நான் கொடுத்ததை சாப்பிட்டு கையை கூட அலம்பாமல் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இவர் அப்படியே சட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவருக்காகவே ரசித்து செய்வேன். நல்லா இருக்குன்னு தலையை கூட ஆட்ட மாட்டாங்க. அவங்க பாடி லாங்குவேஜில் கூட அதை காட்ட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் சார். அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு இது சொல்லுங்கள், நீங்கள் இதெல்லாம் கூட பேச வேண்டாம். உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும். அதான் என்ன பிடிக்கும், ஏன் பிடிக்கும்? ஏதாவது உங்கள் மனைவி பற்றி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் போதும் எனக்கு. ஏன் பிடிக்கும்? நல்லா சமைப்பாங்க சார். நல்லா சமைப்பாங்க. ரொம்ப கேர் எடுத்துவாங்க மற்றவங்களுக்கு. ஓகே. ஹெல்பிங் ஹேபிட்ஸ் ரொம்ப அதிகம் சார். நிறையா உண்டு. ஓகே. அதெல்லாம் பிடிக்கும் சார். ஒரு நிமிஷம் இருக்குங்களேன், இவங்ககிட்ட மைக்கு கொடுங்க. உங்கள் மாமா இருக்கார்ல, அவர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப இந்த சாமிக்கு அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட கலர் பிடிக்கும், அவரோட சிரிப்பு பிடிக்கும், அவரோட கோபம் பிடிக்கும், அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும். அவங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஜாஃபர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சார். என்னென்னதுக்காக? அடிக்கடி சொல்வேன், அவருக்கு முன்னாடி நான் இறந்து போயிடணுன்ட்டு. ஏன்னா அவர் இருக்கணும் சார். அவர் இல்லாமலாம் என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு 8 years எங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் எங்களை பார்த்து எல்லாம் பொறாமப்படுவாங்க. ஏன்னா இது வரைக்குமே வந்து நாங்கள் 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சண்டை போட்டிருக்கோம். ரொம்ப 2 வருஷத்துக்கு ரொம்ப சண்டை போட்டிருக்கோம். ஆனால் இப்போ 8 years ஆச்சு சார். இப்போ நான் யார்ட்டையாவது 8 years ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் அவங்க என்ன கேட்பாங்க, குழந்தை இல்லாமல் 8 years சந்தோஷமாக இருக்கீங்களா? எங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு சார். அது நினச்சி எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறது, உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ஹஸ்பண்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஏதாவது எப்படி கொடுத்தோன்னே பேசுகிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சி தானே இருக்கும். டாக் சம்திங். நோ 2 minutes. யுவர் ப்ரொஃபஸர். அவரே பேச மாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட ஏன் சார் மைக்கப்படுங்கிறீங்க? ஒரு 2 நிமிஷம் உங்கள் மனைவி எவ்வளோ பிடிக்கும்னு பேசுங்க. காட் கிஃப்ட் சார். ஓகே, கடவுளின் கிஃப்ட் உங்களுக்கு. அவங்க நீங்கள் காடோட கிஃப்ட் அவருக்குன்னு சொல்லிட்டாரு. கொடுங்க, மைக் கொடுங்க உங்கள்கிட்ட. ஹவு டு யூ ஃபீல்? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டாரா? இதுக்கு எமோஷன் இந்த காட்ஸ் கிஃப்ட்டுங்கிறது மேரேஜ் ஆகி அவர் வீட்டுக்கு போகும்போது
நான் கேட்டேன் எங்கே நான் உங்களுக்கு காட்ஸ் கிஃப்ட் தானே. அப்போ இப்படி பண்ணார். இப்போ தான் 10 இயர்ஸ் கழிச்சு நீ காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லியிருக்காரு. இதுவே எனக்கு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கோடி கொடுத்த மாதிரி இருக்குது சார். அவர்கிட்ட விடுங்க, ஜாஃபர்ட்ட விடுங்க. உங்கள் மனைவியை பற்றி. அவங்க தான் சார் எல்லாமே. சொல்கிறதுக்குன்னா என்ன, எல்லாமே அவங்க தான். இப்போ நான் இவ்வளோ மாறிட்டேன் நிறையா. இப்போ முதல்லைக்கு இவ்வளோ நிறையா பேசுகிறேன்னு வச்சுங்க. பிஸ்னஸ் வைஸ் பேசுறது வீட்டில் பேச மாட்டோம். இப்போ வந்து நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அவங்க இல்லைன்னா நான் போட்டு இந்த ட்ரெஸ்ஸில் இருந்து நான் பவுடர் அடித்தது, முடி வெட்டினது, எல்லாமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான். அது வந்து செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. ரொம்ப முக்கியமான இந்த டைமில், அதாவது இந்த ஷோவுடைய லேயர் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை நான் ஷோக்கில் கூப்பிட போகிறேன். மனவியல் வல்லுனர், எழுத்தாளர் ஷாலினி அவர்கள். லெட்ஸ் வெல்கம். வெல்கம் ஷாலினி. ஆக்சுவலாக இந்த மேடையில் நீங்கள் நின்று பேசுகிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த டயத்தில். தட்ஸ் வை நான் உங்களுக்கு ஒரு சீட் கூட போடாமல் நீங்கள் பக்கத்தில் கூட போய் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாங்கிறதுக்காக தான் உங்களை இந்த இடத்துல இப்படி நிறுத்தி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ், ஆனால் பெரிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது. ஒருத்தர் தன்னுடைய கேரக்டரால் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுறாரு, அவங்க ஹர்ட் ஆகிறாங்கன்னு தெரியுது, ஆனாலும் கூட மாற தயார் இல்லை. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இருக்கிறாங்க. பட் இதை தாண்டி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒய் தீஸ் பீப்புள் ஆர் லைக் திஸ் அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் லைக் திஸ்? இப்போ அவங்க கப்புள்ஸாக இவங்க பேசாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பெரிய பாதிப்பு யாருக்குன்னா அந்த குழந்தைக்கு தான் ஏற்படும். ஓகே, அந்த ஒரு முக்கியமான ஏரியா. எஸ், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்போ ஒரு ஒய்ஃப் சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லை, சமைச்சதெல்லாம் அப்படியே குவாய்ட்டாக சாப்பிட்டுட்டு போயிடுவார் அப்படின்னா, அந்த ஒய்ஃபுக்கு எக்கச்சக்கமான ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கத்தில் அவங்களோட அந்த மன இருக்கும், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சகிப்புத்தன்மை இல்லாமல் அவங்க சிடுசிடுத்திடலாம், இல்லை குழந்தை குறும்பு பண்ணும்போது போட்டு அடிச்சிடலாம். ஷி வாஸ் ஃபீலிங் வாழ்க்கை ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, அந்த விரக்தியில் அவங்களுக்கு அந்த சில சாதாரணமான விஷயங்களை கூட கோப்பப் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். இப்படி ஒரு அம்மா வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமாக கோவப்பட்டுடுறாங்கன்னா அதுக்குண்டான பாதிப்பு அந்த குழந்தை தான் ஃபேஸ் பண்ணும். ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துட்டால் கம்யூனிகேஷன் இஸ் பார்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். அதை செய்தே தீரணும். எனக்கு செய்ய வரலன்னா அட்லீஸ்ட் முயற்சியாவது செய்யணும். நான் இப்படி தான் இருப்பேன், அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஓகே, வேற இன்னொரு பக்கம் அவங்க கொஞ்சம் லொடலொடன்னு பேசுகிறாங்க, ரொம்ப ஜோவியலாக இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து இவங்களை சில நேரத்தில் சங்கடப்படுத்துது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்தோம்னா, உமனோட மைண்டில் வந்து பேச்சுக்கு எக்கச்சக்கமான போதை இருக்குது. ஏன்னா இந்த ஷோவில் நம்ம நிறைய தடவை சொன்ன மாதிரி உமனுக்கு பிரெயினில் லாங்குவேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஏரியா ரொம்ப பெருசு, ஆணுக்கு அது கொஞ்சம் சின்னது. சில ஆண்கள் அவங்க அம்மா ரொம்ப நல்லா பேசுகிறவங்களா இருந்தால் அந்த ஆண்களும் சின்ன வயசுலேருந்து நிறைய பேசி பழகியிருப்பாங்க. பட் இயல்பாகவே பெண்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதும் இல்லை மற்றவங்க பேசுகிறத கேட்குறதும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப நிறையா சம்பாதிப்பார், ரொம்ப பேரழகனாக இருப்பார், ரொம்ப பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க, ஆனால் ஒய்ஃப் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த மனுஷன் பேசவே மாட்டார். ஸோ எங்கள் ஒய்ஃப் நினைப்பாங்க அதுக்குன்னு இன்னொரு ஆளை நான் இதுக்காக நான் நியமிக்க முடியாது, எனக்குன்னு இருக்க கணவர் எல்லா தேவைகளும் நிறைவேற்றணும்னா இந்த தேவை யார் நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லும்போது நிறைய கணவர் நான் தான் சம்பாரிச்சு கொடுக்குறேனே, நான் தான் ஹை ஸ்டேட்டஸில் மெயின்டைன் பண்ணுறேனே, இதெல்லாம் ஒரு தேவையா, அட்ஜஸ்ட் பண்ணி நானே குடிக்கிறேனா அடிக்கிறேனா பேசலை அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க புரிஞ்சிக்காத விஷயம் என்னென்னா, ஒரு உமனுக்கு பேசாததுன்றது மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். இதுவே வைஸ் வெர்சாவாக இருந்தால், அதாவது இப்போ கணவர் வந்து நல்லா கடகடந்த இந்த ஒரு எடுத்துக்கிட்டா இவர் நல்லா ஜாலியாக பேசுகிறவர், ஆனால் மனைவி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஒரிஜினாலிட்டிலேருந்து மாற்ற முயற்சி பண்ணுறது சிக்கலற்ற வேலையாக இருக்குமா? அது இல்லை, இவங்க இதை விரும்புனாங்கன்னா இதை மாற்ற முடியும். இது வந்து இதை தான் என் விதி அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற விஷயம் இல்லை. பட் அதை மாற்றுறது காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. It's not complicated. It's not complicated. It is doable. அது பண்ண முடியும். But it's against original இல்லையா? ஏனா ஒரிஜினல்னா நம்ம Dress போடாம இருக்கிறது தான் ஒரிஜினல். நம்ம அதை அக்செப்ட் பண்றது இல்லையே. அப்ப மாறிக்கலாம். Thank you ஷாலினி, ஒரு புது டைமென்ஷன் இதில் எடுத்து வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ் a lot. மாற்ற முடியும்ங்கற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் இல்ல, அது குழந்தைகளுடைய கம்யூனிகேஷனோட தொடர்புடையது. தேங்க்ஸ் a lot. Thank you ஷாலினி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். இது லைன் டேட் சிறப்பியா நான் பவர்ட் பை ரான் இந்தியா TMT கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பியா நான் பவர்ட் பை ரான் இந்தியா TMT கம்பிகள். So happy. It's an interesting thing. ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நம்ம இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் உங்கள் தாம்பத்தியத்தை அழகாக எடுத்துகிட்டு போகுது. நீங்கள் அழகாக கலந்து பழகுவதன் மூலம்தான் அடுத்த தலைமுறை நன்றாக பேசும், நன்றாக வளரும். ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப நல்ல ஷோ கொடுத்துருக்கீங்க. நீயா நானா மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பேரலாக நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க. நானும் எங்கள் டீமும் விஜய் டிவியும் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. நீயா நானாவில் பரிசளிக்கிற நேரம்
பொதுவாக பரிசு கொடுக்குறப்ப இந்த பக்கம் ஒன்று கொடுப்போம், இந்த பக்கம் ஒன்று கொடுப்போம். ஆனால் இந்த முறை அப்படி கொடுக்கல. அதுக்காக இந்த பக்கம் மூடியாக இருந்தாங்க, ரிசர்வ்டாக இருந்தாங்க, அதை நம்ம என்டாஸ் பண்ணக்கூடாதுங்கிற சென்ஸில் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்களும் நல்லா பேசுனீங்க. ஆனால் சில பேர் பட்டுன்னு ஷோவையை திருப்பி புரட்டி போட்டு போயிடுவாங்க. அந்த தலைப்புக்கு நேரடியாக பொருத்தமான சில விஷயங்களை சொல்லுவார்கள், மனதிலிருந்து பேசுவார்கள். திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாங்க, உங்களுக்கு தான். மாமா கொடுங்க, வாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் எனக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஓகே, அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு பக்கம் ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடிய எல்லோரும் சந்தோஷமா உள்ளுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. தன்னையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட தன் கணவனையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு தன் சுற்றத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிற அந்த மனசுக்காகவும் அவர் பேசிய அந்த பேச்சுக்காகவும் அந்த பரிசு. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாங்க, உங்களுக்கு தான். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசுவோம். லைன் டேட் சிரப் நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.